ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன, 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சிம்ம ராசியில் கேது, கும்பராசி மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் 23ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள். இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரக பயிற்சிகள் எதுவும் கிடையாது. அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 28 நாள் தான். இதில் தமிழ் மாத பிறப்பு, அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அதனால் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பணத்தட்டுப்பாடுகள் விலகிறதுக்கான வாய்ப்பும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் இளைய சகோதரர்களின் பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களை சோம்பேறித்தனத்தின் உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான முயற்சியை வெளிப்படுத்துவார்கள். அதற்கேற்றாற் போல பலன்களையும் பெறுவார்கள். ஸோ நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ஆனால் அதே சமயம் வியாபாரத்தில் அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தாலோ இல்லை வேறு தொழில் எது பண்ணாலும் சரி, பேச்சு தொழிலாக இருந்ததுன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை அடக்கி ஆளும் ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் வியாபாரத்தில் கடுமையான முயற்சி இருக்கும், காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க யாரையுமே நம்பக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால யாரையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்பாமல் இருக்கிறது நல்லது. தாய் வழியில் சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்ற முடியும். குழந்தைகளுடைய பிடிவாத குணம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பெருசாக கத்த வேண்டாம். உங்கள் குடும்பத்துக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு தாராள பணப்புழக்கம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். நிறைய தான தர்மம் பண்ணுவீங்க. நிறைய சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான முன்னேற்பாடுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் விஷயத்துக்கு நிறைய மருத்துவ செலவுகள் ஆகிட்டுருக்கு. இனிமேல் அதெல்லாம் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும். அதனால் அவர்களுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அது சுப செலவாக இருந்தால் நல்லது. அப்படி சுப செலவு இல்லாமல் அவங்களுடைய ஆரோக்கிய செலவாக இருந்ததுன்னா
அது மருத்துவ செலவுகளை மேலும் மேலும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள், குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள், தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் தங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும். அதனால் குடும்பத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல நீங்கள் யாரை நம்பி வேலை பண்ணுறீங்களோ அவர்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். அவங்களோட மன வருத்தப்படும்படியாக சில வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் செலவுகளும் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சுப செலவுகளால் சந்தோஷம் ஏற்படும். கடனை அடைப்பதற்கான முயற்சிகளும் வெற்றியை தரும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய எப்படி ஆஞ்சநேயருக்கு ஜாம்பவான் சொல்லி தன்னுடைய திறமையை அனுபவித்தாரோ அது மாதிரி ஆஞ்சநேயர் உங்களுக்கு நல்ல அருளை கொடுத்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.